الله 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 ورحمة الله وبركاته. الحمد لله ولي كل نعمة، وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. عن جابر بن عبد الله رضي الله تعالى عنهما أنه سمع رسول الله صلى الله عليه وسلم يقول: لما كذبني قريش كنت في الحجر فجل الله لي بيت المقدس فتفقت أجرهم أخبرهم عن آياته أنا أنظر إليه، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில், புனிதமான நாளில், ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கடமையை, இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் வாக்கியங்களையும் பெறக்கூடிய உயர்ந்த உன்னதமானவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய ரஜபுடைய மாதத்தில் இறுதி நாட்களில் அமர்ந்திருக்கின்றோம். ரஜபுடைய மாதம் பல்வேறு பெற்ற ஆச்சரியத்திற்குரிய நிகழ்வுகளையும் பல்வேறு பெற்ற வரலாற்றின் முக்கியமான செய்திகளையும் பதிந்து வைத்திருக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தின்
வரக்கூடிய 27வது பிறை மெஹராஜுடைய இரவாக இஸ்லாமிய சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தை அதிரச் செய்த, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆச்சரியப்படுத்திய மெஹராஜுடைய நிகழ்வை ரஜபுடைய 27வது பிறையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டினான். வரக்கூடிய திங்கள் பின்னேரம் இஸ்லாமிய வரலாற்றில் 2 இரவுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்லாமிய வரலாற்றில் 2 இரவுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த 2 இரவுகளும் இறைவன் இந்த உலகத்தில் ஆச்சரியத்தை, அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியது. இதில் முதலாவது ரமதானுடைய 27வது பிறை லைலத்துல் கதிர். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு கொடுத்தார். ஒரு நாள், ஒரு இரவு செய்யக்கூடிய நன்மை 1000 மாதங்களை தாண்டிய நன்மைகளை பெற்றுத்தரும். ஒரு இரவு செய்யக்கூடிய அமல்களின் நன்மை சுமார் 84 வருடம் வாழ்ந்தால் எவ்வளவு நன்மைகளை செய்வோமோ அவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. ஏன் இந்த மகிமையை அந்த இரவில் அல்லாஹ் வைத்தான்? மகத்துவம் நிறைந்த அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக இந்த சமூகத்தை நேர்வழி காட்டுவதற்காக இறைவன் கொடுத்த மாபெரும் பேர் அற்புதம் அருள்மறை குர்ஆன் ஷரீஃப். அந்த குர்ஆன் ஷரீஃப் இறங்கிய லைலத்துல் கத்ருடைய இரவு உலக இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. 2வது இரவு இந்த ரஜபுடைய மாதத்தின் 27வது இரவு. இந்த ரஜபுடைய மாதத்தின் 27ஆம் இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணை கடந்து நேரடியாக சந்திக்கும் அதிசயத்தை அல்லாஹ் இந்த ரஜபுடைய 27இல் வெளிப்படுத்துகின்றான். பூமியில் இருந்த பெருமானாரை விண்ணுக்கு அழைத்து பெருமானார் அல்லாஹ்வோடு நேரடியாக சந்தித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையை பரிசாக கொடுத்த அந்த நாள் ரஜபுடைய 27வது இரவு, மெஹராஜுடைய இரவு. இந்த இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த 2 இரவுகளில் ஒன்று லைலத்துல் கதிர். அது குர்ஆன் ஷரீஃப் விண்ணிலிருந்து, இறைவன் புறத்திலிருந்து பூலோகத்திற்கு இறங்கியது. ரஜபுடைய 27வது மெஹராஜுடைய இரவு பூலோகத்தில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை விஷயங்களையும் கடந்து, வானத்தை கடந்து, சிதறத்துல் முன்தஹாவை கடந்து இறைவனை நேரடியாக சந்திக்கும் பாக்கியம். முதலாவது மேலிருந்து கீழ், 2வது கீழிருந்து மேல். அல்லாஹு தஆலா தன்னால் படைக்கப்பட்ட மனித சமூகம் இந்த உலகத்தில் நேர்வழி வருவதற்காக, அவர்களை வழிநடத்துவதற்காக நபிமார்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினான் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய ஆதாரங்கள். அப்படி நபிமார்களை இந்த உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்புகின்ற போது அந்த நபிமார்களை அந்த சமூகம் நம்ப வேண்டும் என்பதற்காக, அந்த நபிமார்களை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சில அற்புதங்களை கொடுத்து அல்லாஹ் சமூகத்திற்கு மத்தியில் நபிமார்களை அனுப்புவான். உலகத்திற்கு வந்த அத்தனை நபிமார்களும்
சில அற்புதங்களை வெளிப்படுத்தி காட்டினார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கையில் இருந்த தடியை கீழே போட்டால் அது பாம்பாக மாறும். கரத்தை எடுத்து அக்குளில் வைத்து எடுத்தால் அந்த கரம் பிரகாசமாக மாறும். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறவி குருடர்களை பார்வை கிடைக்க செய்தார்கள். இறையருளா குஷ்ட நோயாளிகளுக்கு சுகம் பெற கொடுத்தார்கள் இறைவன் கொடுத்த அற்புதத்தால். தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் கரத்தில் இரும்பை எடுத்தால் இரும்பு பஞ்சை போன்று மாறிவிடும். இப்படி ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹ் சமூகத்திற்கு வழிகாட்டியாக அனுப்புகின்ற போது சில அற்புதங்களை, சில அதிசயங்களை அவர்களிடம் கொடுத்து மக்கள் நபிமார்களை நம்ப வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக அற்புதங்களை வெளிப்படுத்தி காட்டுவார். இப்படி எல்லா நபிமார்களுமே சில அற்புதங்களை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி காட்டினார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து வெளிப்பட்ட அற்புதங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அத்தாட்சிகள் மற்ற எல்லா நபிமார்களின் அற்புதங்களையும் விட தனித்துவம் வாய்ந்ததாக இருந்தது. எல்லா நபிமார்களின் அத்தாட்சிகளை விட மாபெரும் அபாரமுடையதாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து குஃபார்கள் அத்தாட்சியாக கேட்டபோது பூமியில் இருந்து கொண்டே வானில் உள்ள சந்திரனை பிளந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வானில் உள்ள சந்திரனை பிளந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஏறி நின்று ஜும்மா பிரசங்கம் செய்த அந்த கட்டை பெருமானாரின் பிரிவால் அழுததாக ஹதீதுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அற்புதங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு நேரத்தில் சஹாபாக்களோடு பயணம் செய்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தில் தண்ணீர் பற்றாக்குறை, யாரிடத்திலுமே குடிப்பதற்கோ பயன்படுத்துவதற்கோ தண்ணீர் இல்லை. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருந்து வெளிப்பட்ட தண்ணீர் சுமார் சுற்றி இருந்த 15 சஹாபா பெருமக்கள் அதை குடித்தார்கள். தாங்கள் வைத்திருந்த பாத்திரங்களில் பிடித்துக் கொண்டார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருந்து வெளிப்பட்ட தண்ணீர் அந்த நேரத்தில் சுமார் 1,00,000 நபர்கள் நாங்கள் இருந்தாலும் அத்தனை நபர்களுக்கும் போதுமானதாக இருந்திருக்கும் என்று சொல்லுவார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பல அற்புதங்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினான். எல்லா வேதத்தை காட்டிலும் ஒட்டுமொத்த உலகத்தில் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதமாக இந்த உலகத்தில் வெளியாக்கினார். பெருமானாரின் பேச்சு, பெருமானாரின் மூச்சு, அவர்களின் வியர்வை, அவர்களின் எச்சில், அவர்களின் உடல் பாகங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் அற்புதமாக அல்லாஹ் வெளியாக்கினார். இதையெல்லாம் தாண்டித்தான் இந்த உலகத்தில் யாரும் பெற முடியாத இறைவனை நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹுவை சந்திப்பது, அல்லாஹுவை பார்ப்பது இந்த உலகத்தில் ஈடு இணையற்ற பாக்கியம். அல்லாஹ் அதை யாருக்கும் கொடுக்கவில்லை. இந்த பாக்கியம் இந்த உலகத்தில் உள்ள மறுமையில் உள்ள எல்லா சிறப்புகளை காட்டிலும் உயர்ந்தது. இறைவனை நேரடியாக காணக்கூடிய பாக்கியம். இதை பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த மேராஜுடைய பிறை 27 ரஜபுடைய பிறை 27 மேராஜுடைய பயணத்தை கொடுத்து அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்புறத்தில் அழைத்து இறைவன் நபியோடு நெருக்கமாக பேசிய பேர் அற்புதம் நிகழ்ந்த இரவு மேராஜுடைய இரவு. இரண்டு விதமான பயணத்தை அல்லாஹ் இந்த ரஜபுடைய 27 நடத்தி காட்டினான். முதலாவது இஸ்ரா, மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை. இரண்டாவது மிஅராஜ், பூமியில் இருந்து 7 வானங்களை கடந்து சித்ரத்துல் முன்தஹாவை கடந்து இறைவனை சந்திக்கக்கூடிய மாபெரும் அற்புதம். இதில் பெருமானார் எல்லாவற்றையும் பார்த்தார்கள், அத்தனை நபிமார்களையும் சந்தித்தார்கள், சுவனத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், இறைவனின் மலக்குல் மௌத் அத்தனை மலக்கூத்துகளையும் பார்த்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் விஷயங்கள் எல்லாம் குர்ஆனுடைய வாசகங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீதுகளின் கோர்வைகளிலும் ஏராளமாக அல்லாஹ் சொல்லி காட்டும் போது சுப்ஹான், அல்லாஹ் பரிசுத்தமானவன். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் நடுப்பகுதியில் அல்லாஹ் இதை வெளிப்படுத்தி காட்டுவான். 15வது ஜுசுவின் ஆரம்ப வரிகள் இவைகள். அல்லாஹ் சொல்லுவான், சுப்ஹான், இறைவன் பரிசுத்தமானவன். அல்லதி, எப்படிப்பட்டவன், அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. இரவோடு இரவாக ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்றானே, அந்த இறைவன் பரிசுத்தமானவன். இது சாதாரணமான சக்திகளுக்கு அப்பாற்பட்டது. இறைவனின் பேரருளால் நடந்த நிகழ்வு என்பதை ஒவ்வொரு முஃமினும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாமிய கட்டளை. இஸ்ராவுடைய பயணம் எல்லா நபிமார்களுக்கும் நடந்துள்ளது. ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு அழைத்து செல்வது என்பது எல்லா நபிமார்களுக்கும் நடந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பூமியிலிருந்தே வானுக்கு உயர்த்தினார். நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லும்போது, காலு யா லூத் இன்னா ருசுலு ரப்பிக லை யஸ்லு இலைக ஃபஅஸ்ரி பி அஹ்லிக. நபியே, உங்கள் குடும்பத்தையும் உங்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் அழைத்து செல்லுங்கள் என்றது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கட்டளை. அந்த இஸ்ராவுடைய பயணத்திலும் அல்லாஹ் சில அற்புதங்களை நிகழ்த்தினான். லூத் நபியின் மனைவி அவர்களை ஏற்றுக்கொள்ளாததால், லூத் நபிக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் செய்ததால் அந்த நதியிலேயே அவர்கள் கல்லாக மாட்டப்பட்டார். இன்றும் சாக்கடலுக்கு அருகே அந்த கல் இன்றும் ஆதாரமாக. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லும் போது, வலக்கத ஊஹைனா இலா மூசா அன் அஸ்ரி பி இபாதி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அவர்களின் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு செல்வதற்கு அல்லாஹ் கட்டளையிட்டார். இந்த இஸ்ராவுடைய பயணத்திலும் அல்லாஹ் சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சமுதாயத்தை அழைத்து சென்று கொண்டிருக்கும் போது நைல் நதி குறுக்கிடுகின்றது. அல்லாஹ் சொன்னார், மூசாவே, உங்கள் கையில் இருக்கக்கூடிய தடியை கொண்டு நதியில் அடியுங்கள். அடித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 12 பிரிவுகளாக நைல் நதி பிரிந்து பாதை விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த நைல் நதியில் இறைவன் அற்புதமாக ஏற்படுத்திய பாதையில் நடுவே சென்று கடந்த போது ஃபிரௌன் அந்த நதியின் மத்தியில் வரும்போது அல்லாஹ் நைல் நதியை மூடினான். இன்றும்
நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்டு இறந்த ஃபிரௌன் இன்றும் இறைவனின் அத்தாட்சியாக நபிமார்களுக்கு கொடுத்த பேர் அற்புதமாக இன்றும் எகிப்தின் மியூசியத்தில் அல்லாஹ் சொல்லுவான் ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூனு லிமன் கல்ஃபக ஆயா. உலகத்தில் வாழும் காலத்தில் இறைவன் கொடுத்த ஆட்சியை கொண்டு, இறைவன் கொடுத்த அதிகாரத்தை கொண்டு அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த இறைவன் என்று சொன்னாயே, உன்னை இந்த நதியில் மூழ்கடித்து பின்னால் கியாமத்து வரை உன் உடலை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். இன்றைய நாள் நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூனு லிமன் கல்ஃபக ஆயா, பின்னால் கியாமத்து வரை வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் எச்சரிக்கையாக எனது பேர் அற்புதமாக உனது உடலை நான் பாதுகாப்பேன் என்று இறை வசனத்தை அல்லாஹ் சொன்னான். இன்றும் அந்த உடல் மியூசியத்திலே பாதுகாப்பாக. இப்படி இஸ்ரா என்பது பல நபிமார்களுக்கு நடந்திருக்கின்றது. ஆனால் இஸ்ராவுல் மிஅராஜ் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். இந்த விஷயங்களை எல்லாம் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் சூரத்து நஜ்மினுடைய வாசகங்களில் அல்லாஹ் தொடர்படியாகவே சொல்லுவான். ஒன் நஜ்மி இதா ஹவா, எப்படி நட்சத்திரத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுடைய பயணத்தை எடுத்து சொல்லுவார். ஒன் நஜ்மி இதா ஹவா, விழுகின்ற நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, மா ضل صاحبكم وما غوى, தோழர்களே, உங்கள் நபி உங்களை வழிகெடுக்கவும் இல்லை, அவர் வழி தவறியவரும் இல்லை. ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யி யூஹா, அவர்கள் சொல்லுவது, அவர்கள் பேசுவது எதுவும் அவரின் மனோ இச்சையின்படி இல்லை. இறைவன் எதை வகையாக கொடுத்தானோ அது மாத்திரம்தான் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லமஹு ஷதீதுல் குவா, வல்லமை மிக்க ஜிப்ரீல் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். து மிர்ரத்தின் ஃபஸ்தவா வஹுவ பில் உஃபுகில் அலா ثم دنا فتدلى فكان قاب قوسين او ادنى. ஒரு வில்லின் அதைவிட நெருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை சந்தித்ததை அல்லாஹ் தொடர்படியாகவே குர்ஆனுடைய வசனங்களிலே தெளிவுபடுத்துவார். அஃபதுமாருனஹு அலா மா யரா, அவர்களை நீங்கள் பொய்ப்பிக்கின்றீர்களா? வலகத் ரஆ நஸ்லத்தன் உக்ரா, எனது மாபெரும் அத்தாட்சியை கண்ணுக்கு முன்னால் பார்த்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுக்கடுக்கான குர்ஆனின் வசனங்களை அல்லாஹ் பெருமானார் கண்ட பேர் அற்புதத்தை குறித்து வழி நெடுகிலும் சொல்லி காட்டுவார். அன்பானவர்களே, இறைவனை நேரடியாக கண்குளிர காணுவது என்பது மாபெரும் பேர் அற்புதம், பேர் இன்பம். அல்லாஹ் சொல்லும் போது ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதிஹி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. இறைவனை நீங்கள் பார்க்க வேண்டுமா? அல்லாஹ் சொல்லுவான், இறைவனை நீங்கள் பார்க்க வேண்டுமா? ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி, யார் ஒருவர் இறைவனை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று ஆதரவு வைத்தார், ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, இந்த உலகத்தில் நல்ல செயல்களை செய்யட்டும், நல்லமல்கள் செய்யட்டும், நல்லவனாக வாழட்டும். இறைவன் எதையெல்லாம் நேசிப்பானோ பிரியப்படுவானோ அதை அவர்கள் செய்யட்டும். நல்ல விஷயங்களை செய்தால் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, இறைவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காமல் இருந்தால் இறைவனை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லக்கூடிய வாசகங்கள். ஆனால் இந்த உலகத்தில் அல்ல. உலகத்தில் இறைவனை பார்க்க முடியாது.
சுவனத்தில் இறைவன் இந்த உலகத்தில் நல்லவனாக நாணயமானவனாக இறை கட்டளைக்கு அடிபணிந்து இறை வேதத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் நாளை மறுமையில் இறைவனை கண்குளிர காணலாம். ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், சுவனத்தில் இதா தஜல்லா லி அஹ்லில் ஜன்னா, சுவனவாசிகள் சுவனத்தின் பாக்கியங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். எல்லா வகையான சிறப்புகளையும் சுவனவாசிகள் சுவனத்தில் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் இதா தஜல்லா லி அஹ்லில் ஜன்னா, அல்லாஹு தஆலா சுவனவாசிகளுக்கு தன்னை காட்டுவான். சுவனவாசிகளுக்கு இறைவன் தன்னை காட்டுவான். இதுவரை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த எல்லா பாக்கியங்களையும் மறந்து விடுவார்கள். எல்லா பாக்கியங்களையும் மறந்து விடுவார்கள். இறைவனை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். இதா தஜல்லா லி அஹ்லில் ஜன்னா, அல்லாஹ் தன்னை சுவனத்தின் அடியார்களுக்கு காட்டுகின்ற போது நசு குல்லு நைமுல் ஜன்னா, சுவனத்தின் அத்தனை பாக்கியங்களையும் மறந்து விடுவார்கள். இறைவனை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். இறைவனை பார்ப்பது சாதாரணமானது அல்ல. இறைவனை பார்ப்பது சாதாரணமானது அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பெற்றவர்கள். அத்தனை நபிமார்களும் முயற்சித்து அவர்களுக்கு கிடைத்தாத பாக்கியம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனிடமே கேட்டார்கள். வலம்மா ஜாஅ மூசா லிமிகாத்தி ரப்பினா வகல்லமஹு ரப்பஹு கால ரப்பி அரினி அன்துரு இலை. அல்லாஹ், நான் உன்னை பார்க்கணும், எனக்கு உன்னை காட்டு. நேரடியாக கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ், நான் உன்னை பார்க்கணும், எனக்கு உன்னை காட்டு. ரப்பி அரினி அன்துரு இலை, நான் உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னா, மூசாவே, என்னை பார்க்கும் சக்தி உங்களுக்கு இல்லை. குர்ஆனுடைய வாசகங்கள். லன் தரானி, மூசாவே, நிச்சயமாக நீ என்னை பார்க்க முடியாது. இல்லை, என்னை காட்டு, நான் உன்னை பார்க்கணும். அடம் பிடித்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னா, என்னை பார்க்கும் சக்தி உங்கள் பார்வைக்கு இல்லை. ஆனால் வலாகின் துரையிலல் ஜபல், இந்த மலையை பாருங்க, இந்த மலையை பாருங்க. எனது ஒளியில் ஒரே ஒரு கீற்றை இந்த மலையின் மீது நான் இறக்குகின்றேன். அதை பார்க்கும் சக்தி உங்களுக்கு இருந்தால் நான் என்னை உனக்கு காட்டுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி என்ன? அல்லாஹ், நான் உன்னை பார்க்கணும், எனக்கு உன்னை காட்டு. அல்லாஹ் சொல்றா, மூசாவே, உன்னால் என்னை பார்க்க முடியாது. அடம் பிடித்த போது அல்லாஹ் சொன்னா, இந்த மலையின் மீது எனது ஒட்டுமொத்த ஒளியிலிருந்து ஒரே ஒரு துளியை இறக்குகின்றேன். அதை பார்க்க சக்தி இருந்தால் நீங்கள் என்னை பார்க்கலாம். அல்லாஹ் அடுத்து சொன்னா, ஃபைனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, அந்த மலை எனது ஒட்டுமொத்த ஒளியின் ஒரே ஒரு துளியை தாங்கி அங்கு நிலை பெற்றிருந்தால் நீங்கள் என்னை பார்க்கலாம். ஃபைனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி ஃபலம்மா தஜல்லா ரப்பஹு லிஜபலி ஜஅலஹு தக்கா, அல்லாஹ் தனது ஒளியில் ஒரே ஒரு துளியை மலையின் மீது இறக்கும் போது அந்த மலை வெடித்து சிதறியதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வஹர்ர மூசா ஸைகா, அங்கேயே மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். இறைவனின் ஒரே ஒரு துளியை பார்க்க முடியாத மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மலை வெடித்து சிதறியதை பார்த்து மயக்கமுற்று விழுந்தார்கள். இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் எல்லாம் விளக்கம் தருகின்ற போது மகஷியன் அலைஹி என்று சொல்லுவார்கள்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனின் பேர் ஒளியை பார்க்க முடியாத நிலையில் மயக்கமுற்று விழுந்தார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு விளக்கம் தருகின்ற போது மைத்தன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதை பார்க்க முடியாமல் மரணம் அடைந்தார்கள் என்று விளக்கம் தருவார். அல்லாஹு தஆலா மீண்டும் உயிரை கொடுத்தோ அல்லது மயக்கத்தை தெளித்தோ எழுந்த போது சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபலம்மா அஃபாக கால சுப்ஹானக துபுது இலைக வ அன அவ்வலுல் முஃமினீன், இறைவா என்னை மன்னித்து விடு, உன்னை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை. இதே போன்று இந்த வசனத்திற்கு லன் தரானி, அல்லாஹ் சொன்னானே மூசாவே என்னை பார்க்க முடியாது என்று சொன்னானே, அதற்கு விளக்கம் தருகின்ற போது இமாம்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். வலைஸ லிபஷரி அய்யுதீகுன் நதர் இலா ஃபித் துன்யா மன் நதர இலா ஃபித் துன்யா மாத்த. இறைவனை பார்க்கும் பார்வையை இந்த உலகத்தில் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. இறைவனை உலகத்தில் இருந்து நேரடியாக பார்க்கும் பார்வை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. யார் ஒருவர் பார்த்து விட்டாரோ அவர் மரணம் அடைந்து விடுவார் என்ற விளக்கத்தை எழுதுவார்கள். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நேரடியாக அல்லாஹ் நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இறைவா, இது கால இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அரினி கைஃப துஹ்யில் மௌதா, இறந்தவர்களை எப்படி உயிராக்குவாய் என்பதை நான் பார்க்க வேண்டும், அதை எனக்கு காட்டு. இறந்தவைகளை உயிராக்கும் சாக்கில் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் வேறு விதமாக கேட்டார்கள். இறந்து போனதை எப்படி உயிராக்குவ? அல்லாஹ் கேட்டா, கால அவலம் துமின், இப்ராஹிமே நீ என்னை ஈமான் கொள்ளவில்லையா? சொன்னாங்க, காலு பலா, ஈமான் கொண்டிருக்கின்றேன், வலாக்கின் யத்மயின்ன கல்வி, என் உள்ளம் அமைதி பெற வேண்டும், நீ எப்படி இறந்தவைகளை உயிராக்குவாய் என்பதை காட்டு. அல்லாஹ் சொன்னா, கால ஃபஹத் அர்பஅத்தம் மின த்வைரி ஃபஸ்ருஹுன்ன இலைக ثم جعل على كل جزء منهن جزءا. அல்லாஹ் சொன்னான், 4 பறவையை பிடிங்க, அறுத்து அதனுடைய கரிகளை ஒன்றாக இணைத்து 4 பங்காக பிரித்து 4 மலையில் வைத்துவிட்டு அதை அலையுங்கள், அந்தந்த பறவை அதனுடைய உடலோடு வரும் என்று சொன்னான். அதே போன்று செய்து நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் தன்னை காட்ட மறுத்து விட்டான். அன்பானவர்களே, இறைவனை நேரடியாக காணக்கூடிய அற்புதத்தை பெறுவதற்கு இந்த உலகத்தில் நபிமார்கள் தோற்று போனார்கள். ஆனால் அதில் வெற்றி பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். இறைவனுக்கும் அடியானுக்கும் உண்டான நெருக்கத்தின் எல்லையை, அதை அடைவதற்கான வழிமுறையை கற்றுக் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிஅராஜுடைய இரவு சாதாரணமான ஒன்று அல்ல. சுருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய மகளார் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த வீட்டின் முகடு திறக்கப்படுகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து ஜம்ஜம் கிணற்றுக்கு அருகில் கொண்டு வருகின்றார்கள். அங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு இதயத்தை எடுத்து ஜம்ஜம் நீரால் சுத்தம் செய்யப்படுகின்றது. அதற்கு பின்னால் ஞானத்தால் அதில் நிரப்பப்படுகின்றது. அதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸ், மக்காவிலிருந்து பலஸ்தீனத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். அத்தனை நபிமார்களுக்கும் அங்கு இமாமாக இருந்து தொழுகையை நடத்துகின்றார்கள். பெருமானாருக்கு பாலை கொடுக்கப்படுகின்றது. பாலை அருந்தியவர்கள் பைத்துல் முகத்தஸில் இருந்து 7 வானத்தை கடந்து 8 நபிமார்களை சந்தித்து சிதறத்துல் முன்தகாவை கடந்து பைத்துல் மஅமூரை கடந்து சுவனத்தை பார்த்து நரகத்தை பார்த்து இறுதியாக இறைவனை சந்தித்து
தொழுகையை பரிசாக பெற்று வந்த நாள் ரஜபுடைய பிறை 27 மெஹராஜுடைய இரவு. 50 வக்து தொழுகையை அல்லாஹ் பரிசாக கொடுக்கின்றான். இடையில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கோரிக்கையால், நபியே, உங்கள் சமுதாயம் 50 வக்து எல்லாம் தொழுக மாட்டார்கள். மீண்டும் 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 சென்று 50 5ஆக குறைகின்றது. அறிவியலுடைய ஆராய்ச்சியாளர்கள் ஒளியினுடைய வேகம், நட்சத்திரத்தில் உள்ள ஒளியினுடைய வேகம் ஒரு வினாடிக்கு சுமார் 86,862 மைல்கள் செல்லும். நட்சத்திரத்தில் உள்ள ஒளி சுமார் ஒரு வினாடிக்கு 86,862 மைல்கள் செல்லுமா? இப்படி வேகம் உள்ள ஒளி நட்சத்திரத்திலிருந்து பூமிக்கு அடைவதற்கு சுமார் 4.5 வருடமாகும். ஒரு வினாடிக்கு 86,000 மைல்கள் செல்லக்கூடிய ஒளியின் வேகத்தில் வந்தாலும் பூமியை வந்து அடைய 4.5 வருடமாகும். ஒரு நட்சத்திரம் அல்ல, எல்லா நட்சத்திரங்களையும் தாண்டி 7 வானங்களை கடந்து யாரும் கடக்க முடியாத சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை கண்டு பூமிக்கு வந்த நேரம் இரவின் சிறு பகுதி. ஆச்சரியமான உண்மை என்பதை இஸ்லாம் இந்த உலகம் முழுக்க பறைசாற்றுகின்றது. எப்படி சாத்தியம்? எத்தனையோ நிகழ்வுகளை அல்லாஹ் முன்னால் நடத்தி காட்டினான். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய காலத்துல குர்ஆன் ஷரீஃப்ல வாசகம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக பல மைல்களுக்கு அப்பால் உள்ள பல்கீஸ் அம்மையார் வந்து கொண்டிருக்கின்றார். சுலைமான் நபி கேட்டார்கள், தன்னுடைய அரண்மனையில் தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு சுலைமான் நபி கேட்டார்கள், பல்கீஸ் அம்மையார் சபா நாட்டிலிருந்து என்னை சந்திப்பதற்காக பல 1000 மைல்கள் கடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் சிம்மாசனம், அவர்களின் கோட்டையில், அவர்களின் பாதுகாப்புக்குட்பட்டு கோட்டையின் நடுவே உள்ள அவர்களின் சிம்மாசனம், அவர் இங்கே வருவதற்கு முன்னால் எனக்கு முன்னால் வர வேண்டும் என்று சொன்னார்கள் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம். பல்கீஸ் அம்மையாரின் கோட்டையில் அவருடைய பாதுகாப்புக்குட்பட்டு அவருடைய அரண்மனையின் மத்தியில் உள்ள சிம்மாசனம் சுலைமான் நபியின் ஆட்சிக்குட்பட்டு அரண்மனைக்குள் வர வேண்டும் என்பது சுலைமான் நபியின் கட்டளை. சுலைமான் நபியினுடைய அவையில் இருந்த இஃப்ரீத், அல்லாஹ் குர்ஆன்ல வாசகமாகவே பதிவு செய்வான், கால இஃப்ரீத்தும் மினல் ஜின்னி, அந்த ஜின்னு சொல்லுச்சு, நான் கொண்டு வர்றேன், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். பல்கீஸ் அம்மையாரின் சிம்மாசனத்தை பல 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து அவர்களின் கோட்டைக்குள் சென்று அவர்களுடைய பாதுகாப்பை மீறி அந்த சிம்மாசனத்தை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கின்றேன், ஆனால் என்ன சொல்லேன், கொஞ்சம் லேட் ஆகும். சூரியன் சாய்வதற்கு முன்பாக நான் கொண்டு வர்றேன். சுலைமான் நபி சொன்னாங்க, இல்ல, அதுக்கு முன்னால எனக்கு வேணும். கபுல அன் தகூம மின் மகாமி, அதற்கு முன்பாக அது எனக்கு வேணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சுலைமான் நபியின் எழுத்தாளர், ஹதீதுகளுடைய இமாம்கள் அவர் பெயரை குறிப்பிடுகின்றார்கள், ஆசிஃப் இப்னு பர்கியா என்ற இறைநேசர் சுலைமான் நபியிடம் சொன்னார். அல்லாஹ் அப்படியே குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்திருக்கிறான், நபியே, கண்ணை மூடி திறங்க, அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வர்றேன். கண்ணை மூடி திறங்கள், அதை நான் கொண்டு வருவேன். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கண்ணை மூடி திறந்தார்கள். பல்கீஸ் அம்மையாரின் பல 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ள சிம்மாசனம் சுலைமான் நபிக்கு முன்னால் இருந்தது. கண்ணை மூடி திறந்தோன
இறைவனுடைய நேசர்கள் எல்லாவற்றிற்கும் சக்தி பெற்றவர்கள், இறைவனை நெருங்கியவர்கள், அத்தனை விஷயத்திற்கும் அசாத்தியமானவர்கள். இறைவனுடைய நேசர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய அற்புதத்தை வெளிப்படுத்தும் அந்தஸ்தை கொடுத்தான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அத்தனை நபிமார்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்தனை ரசூல்மார்களுக்கும் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் 86,000 வேகத்தோடு செல்லக்கூடிய ஒளி நட்சத்திரத்திலிருந்து பூமியில் அடைய 4.5 வருடமாகும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவோடு இரவாக இரவின் சிறு பகுதியில் 7 வானத்தை கடந்து, சிதறத்துல் முன்தகாவை கடந்து, பைத்துல் மஅமூரை கடந்து இறைவனை சந்தித்து வந்தார்கள் என்று சொன்னால், நாம் பெற்ற நபி, நாம் பெற்ற வாக்கியம், நபியினுடைய உம்மத் என்பது சாதாரணமானது அல்ல, சாதாரணமானது அல்ல. இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதங்கள் இந்த உலகத்தில் ஈடு இணையற்றது, யாருக்கும் கொடுக்காத வாக்கியங்கள். எத்தனையோ நபிமார்கள், எத்தனையோ நபிமார்கள் நபியின் உம்மத்தாக நானும் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் கொடுத்தார். கியாமத்தின் அடையாளமாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஜெருசலத்தின் வெள்ளை மினாராவில் இறங்குவார்கள். ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாத்தின் ஆட்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தில் ஒருவராக குர்ஆனை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் கொடுத்தார். பல்வேறுபட்ட காரணங்கள் மிஅராஜுடைய பயணத்திற்கு இருந்தாலும் இறைவன் சொல்லுவார் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக, ஏன் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுக்கு அழைத்து சந்தித்தேன் தெரியுமா? நிர்யகூமின் ஆயாத்தினா, என்னுடைய அத்தாட்சிகளை இந்த உலகத்தில் காட்டுவதற்காக நபியை நான் அழைத்தேன். யாரேனும் ஒரு மாற்று மதத்தவர், இஸ்லாத்தை ஏற்காத ஒரு நபர் நம்மிடத்தில் கேள்வி கேட்டா என்ன பதில சொல்றது? நீங்க சொல்றீங்கள மரணத்திற்கு பிறகு மீண்டும் எழுப்புவது, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி, எல்லாத்தையும் ஈமான் கொண்டிருக்கின்றீல, மௌத்தா போயிட்டா மீண்டும் எந்திரிப்போம்னு சொல்றீங்களே, யாராவது சுன்னத்தை பார்த்திருக்கீங்களா? யாராவது நரகத்தை பார்த்திருக்கீங்களா? எப்படி இதை சொல்றீங்க என்ற கேள்வியை ஏதேனும் ஒரு இஸ்லாத்தை ஏற்காத நபர்கள், மாற்று மதத்தவர்கள் கேட்டால் என்ன பதில சொல்றது? சஹாபாக்கள் சொல்றீங்களே பார்த்திருக்காங்களா சுவனத்தையும் நரகத்தையும்? நபிமார்கள் சொல்றீங்களே பார்த்திருக்காங்களா? ஆம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை நரகத்தை ஒட்டுமொத்த இறைவனின் ஆட்சியை காட்டினான். அதுதான் ரஜபுடைய பிறை 27 இறைவன் கொடுத்த சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். தன்னுடைய அடியாரை தன்புறத்தில் அழைத்து காப கௌசைன் அம்பின் நெருக்கத்தை விட பெருமானாரோடு அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் இன்றும் ஒவ்வொரு தொழுகையில் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத் வத்தய்யிபாத் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, இந்த வார்த்தைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனோடு பேசிய வார்த்தைகள். அன்பானவர்களே, மார்க்கம், வேதம், நபி எதுவும் சாதாரணமானது அல்ல. அமானிதமாக நாம் எப்படி நமது வாழ்க்கையில் மார்க்கத்தை பின்பற்றி வாழுகின்றோம், இறைவனுக்கு பயந்து நடக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹ் நம்மை சோதனை செய்து கொண்டே இருக்கின்றான். இது போன்ற இரவுகள், இது போன்ற வாக்கியங்கள், புனிதம் நிறைந்த மாதங்கள் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், நாம் செய்த பாவங்களை விட்டும் தூய்மையாவதற்கு, நாம் செய்த குற்றங்களிலிருந்து தூராகுவதற்கு
என்பதற்கு நாம் இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக புனிதம் நிறைந்த நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய நாட்களை இரவுகளை அல்லாஹ் அடுக்கடுக்காக நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான், ரஜபிலும் ஷஅபானிலும் இறைவா எங்களுக்கு பரக்கத்தை செய்வாயாக, ரமதானை அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்ற பிரார்த்தனையை கேட்டார்களோ கேட்க சொன்னார்களோ அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் பெருமானாரின் பிரியத்திற்குரியவர்களாக இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஆக்கியருள்வானாக. வாழும் காலம் முழுக்க இறையச்சத்தோடு இறை நெருக்கத்தோடு இறை பிரியத்தோடு இறைவன் காட்டிய பாதையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் எவனுக்கும் பயப்படாமல், எந்த ஆட்சியாளனுக்கும் பயப்படாமல், எந்த அதிகாரிக்கும் பயப்படாமல் இறைவனுக்கு மாத்திரமே அஞ்சியவர்களாக ஈமானை உயர்த்தி பிரித்தி எலாய கலிமத்தில்லா இறைவனை வார்த்தையை உயர்த்துவதற்காக வாழக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் ஆக்கியருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.